வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம ஹெல்த்தியான பேபி கார்ன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரெசிபி. தயிர் வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இதுக்கு தனியாக குருமா அந்த மாதிரி சைட் டிஷ் தேவையில்லை. ஏதாவது ஒரு ரைத்தாவே போதும். இப்போ இந்த புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் கூடவே கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கலாம். அப்போ தான் நெய் ரொம்ப காஞ்சி போய் வேறு ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ இது சூடானதும் இதில் ஜீரகம் போட்டுப்போம். ஜீரகம் பொரிய தொடங்கினதுமே அதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துப்போம். எல்லாமே முழுசாக அப்படியே தான் போடுறோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கட்டும். இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை வகுந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் ரொம்ப செவக்கணுங்கிறது இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இதுக்கு உங்களுக்கு விருப்பமான காய்கறி எல்லாம் நறுக்கிக்கோங்க. நான் பேபி கார்ன், கொடமிளகா, பீன்ஸு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கள்லாம் சேர்த்துருக்கேன். இதில் மெயின் பேபி கார்ன் தான், அது கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வேணும்னா இதில் கேரட், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த காய்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துப்போம். புதினா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பச்சை பட்டாணியையும் சேர்த்துப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் சாதாரண அரிசி தான் எடுத்திருக்கேன், பச்சரிசி. அதுக்கு 2.5 கப்பு, 1 கப்பு அரிசினா 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1.5 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் மசாலாவுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பாவ்பாஜி மசாலா சேர்த்துருக்கேன். பாவ்பாஜி மசாலாவில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம், தப்பில்லை. இப்போ அரிசி நல்லா களைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை இதில் போட்டுப்போம். போட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி உங்களுக்கு தேவையான அளவு விசில், அதாவது பாஸ்மதி ரைஸ்னால் 1 விசிலே போதுமானது. நான் இது நார்மல் ரைஸ்னால 2 விசில் விட்டு எடுக்கிறேன். இப்போ திறந்து பார்ப்போம் புலாவ் எப்படி ரெடியாக இருக்குன்னு. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான சூப்பரான புலாவ் ரெடி ஆயாச்சு. இதை ஏதாவது ஒரு ரைத்தா கூட சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.